தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதுவெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த பிரச்சனையெல்லாம் களையப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய வாழ்வு மேம்படுவதற்கு கொடுக்கப்பட வேண்டிய முன்னுரிமையை கொடுக்க வேண்டும். நாங்கள் மதுரையினுடைய பிரச்சனைக்காக தமிழக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மதுரையினுடைய அரசு ராஜாஜி மருத்துவமனை. அது மதுரையினுடைய மருத்துவமனை மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் 10 மாவட்டத்துக்கான மருத்துவமனை. இன்றைக்கு தமிழ் என்று பத்திரிகையிலே வந்திருக்கிற செய்தி பார்த்திருப்பீர்கள். ஜெய்கா பில்டிங் 8 மாடியில் கட்டப்பட்ட 320 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய ஜெய்கா பில்டிங் நேற்றைக்கு முழுக்க மின் தடை. நடந்து கொண்டிருந்த அறுவை சிகிச்சை நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிகுந்த வேதனையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். 8 மாதத்துக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தில், ஒரு அலுவலகத்தில் 8 மாதத்திற்குள் எப்படி இவ்வளவு மின் தடை ஏற்படும், எவ்வளவு மின்சார பழுது ஏற்படும்? ஜெய்கா பில்டிங் 8 மாடி கட்டடத்தை திறந்து வச்சாச்சு. 320 கோடி ரூபாய். 320 கோடி ரூபாயில 60-70 கோடி ரூபாய் தான் கட்டடத்துக்கு. மிச்சம் 200 கோடி ரூபாய் எதுக்கு தெரியுமா? அந்த மருத்துவமனையில இருக்கிற புதிய நவீன கருவிகளுக்கு. ஆசியாலே வேறு எங்கேயும் இல்லாத புதிய அறுவை சிகிச்சை கருவி வந்திருக்கு. 200 கோடி ரூபாய்க்கு கருவி வாங்கியாச்சு. ஆனால் ஒரு டாக்டர் புதிய இடங்கள் இல்ல, ஒரு மருத்துவ ஊழியர்கள் புதுசா போடல. 8 மாடிக்கு 320 கோடிக்கு கட்டடம், 300 பெட்டு, 250 கோடிக்கு புது கருவிகள் வாங்கியாச்சு. ஒரு டாக்டர் புது அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஒரு மருத்துவ ஊழியர்கள் புது அப்பாயின்மெண்ட் கிடையாது. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை கேட்கிறேன், இது மதுரைக்கு நீங்கள் செய்கிற நியாயமா? உடனடியாக ஜெய்கா பில்டிங்கில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்களையும் மருத்துவ உதவியாளர்களையும் உடனடியாக நியமிக்க வேண்டும். சென்னையில ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு. உடனடியாக கலைஞர் உத்தரவிட்டார். அனைத்து பழைய கட்டடங்களும் இடித்து தள்ளப்பட்டு பூராமே டவர் பில்டிங் 5 மாடி 8 மாடி என்று கட்டப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை 80 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடம். விழி பிதுங்கி நிற்கின்றோம். ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டம் கிடையாது. எவ்வளவு முறை உங்களிடம் நாங்கள் கவனப்படுத்துவது?